ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ் டைரி. இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு எதுவும் அரைச்சி ஊற்றாமல் நம்ம எப்படி கல்யாண வீட்டு சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லை வந்து கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிஞ்ச் வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம இது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் வந்து நான் லைட்டாக சும்மா 4-5 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாயை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5-6 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். எண்ணெயில் வணங்கி வெங்காயம் கலர் மாறினதுமே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பருப்பில் வந்து தக்காளி வேக வச்சுருந்தேன், ஸோ வந்து அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். முழு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கங்காட்டிக்கு நல்லா மசிக்கி விட்டுருங்க. நல்லா மசிங்கி வரும்போது டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும், நல்லா வணங்கியும் வந்துடும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பவுமே வெங்காய தக்காளி வணங்கும் போது கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம என்னென்ன காய்கறி சேர்த்த போகிறோன்னா கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, கத்திரிக்காய், நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன காயெல்லாம் ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 4 காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே இந்த காய்கறியையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். என்னோடய ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுங்காட்டிக்கு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்கிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து தீர்ந்துருச்சு, அதனால் நான் ஆச்சி மிளகாய்த்தூள் தான், குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காய் வெந்து வரட்டும். நம்ம இன்னொரு சைடில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம். நான் பருப்பு வேக வைக்கும்போது எப்பவுமே துவரம் பருப்பு அது கூட ஒரு சேரன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நான் தக்காளி ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுலேயே வந்து நல்லா கடைஞ்சி வந்துருச்சு. இன்கேஸ் கடையில் அப்படின்னா நீங்கள் மற்ற வச்சு கடைஞ்சிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுமே, அதாவது காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணி கொதிச்சு வந்ததுமே நம்ம இது கூட வந்து பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சு நல்லாவே வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் தாளிப்பு கரண்டியில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி குழம்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.